Hello friends, welcome to India Jobs Mail. Government of India Ministry of Railways அதாவது இந்த குரூப் டி வேகன்சி கிராஜுவேட்டு அண்டர் கிராஜுவேட்டு அடுத்து இந்த ஜூனியர் இன்ஜினியர் பேராமெடிக்கல் இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ தான் ப்ரோ வரும், அதை பற்றின தகவல் ஏதாவது கிடச்சா அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ இப்போ அது சம்மந்தமாக ரயில்வேஸ்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நியூ டெல்லியிலேருந்து. டேட் எப்போ ப்ரோ அப்படின்னா ஏப்ரல் 10 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சம்மந்தப்பட்ட எல்லா ஜோனல் ரயில்வேஸ்க்கும் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ்க்கும் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அதை வந்து நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். ஃபில்லிங் அப் ஆஃப் குரூப் சி போஸ்டர்ஸ் ஆன் ஜோனல் ரயில்வேஸ் த்ரூ ஆர்ஆர்பி, அதாவது சம்மந்தப்பட்ட ஜோனல் ரயில்வேஸில் ஆர்ஆர்பி மூலிமா குரூப் சி வேக்கன்சிஸ் வந்து ஃபில் பண்ண போகிறோம், அது சம்மந்தமாக தான் இந்த நோட்டீஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனுவல் கேலண்டர் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் குரூப் சி போஸ்டர்ஸ் அப்ரூவ்டு பை போர்டு ஆஸ் ஆல்ரெடி பப்ளிஷ்ட் ஆன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது இந்த ஏஎல்பி டெக்னீஷியனு இதெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன்ஸ் ஹவ் பீன் பப்ளிஷ்ட் ஆன் 19/1/2024, அதாவது ஏஎல்பி வந்து January 19 வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த டெக்னீஷியன் பார்த்தீங்க அப்படின்னா March 8 வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கான அப்ளைடு நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அது ரெஃபரன்ஸ்க்காக லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்டிபிசி கிராஜுவேட்டு அண்டர் கிராஜுவேட்டு பேராமெடிக்கல் அடுத்து இந்த லெவல் 1 அப்படின்னா குரூப் டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது சம்மந்தமாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, ஸோ வேக்கன்சிஸு நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அதை பற்றி அவங்க டென்ஷேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், என்டிபிசி கிராஜுவேட் இந்த லெவல் 4, 5, 6 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெவல் 4, 5, 6க்கு என்டிபிசி கிராஜுவேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான நோடல் ஆர்ஆர்பி அகமதாபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நோடல் ஆர்ஆர்பி எங்கே இருக்குது அப்படின்னா அகமதாபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் லெவல் 2, லெவல் 3 இது ரெண்டுத்துக்குமே இந்த என்டிபிசி கிராஜுவேட்டு அண்டர் கிராஜுவேட் இது ரெண்டுத்துக்குமே நோடல் ஆர்ஆர்பி எங்கே இருக்குது அப்படின்னா அகமதாபாத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த பேராமெடிக்கல் கேட்டகிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுக்கான நோடல் வந்து பாட்னாவில் இருக்குது. இந்த லெவல் 1 குரூப் டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குரூப் டி தான் லெவல் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நோடல் ஆஃபீஸ் நோடல் பார்த்தீங்க அப்படின்னா போபாலில் இருக்குது. அடுத்து இந்த மினிஸ்ட்ரியல் ஐசோலேட்டட் கேட்டகிரிஸ்க்கு குவாஹாத்தியில் இருக்குது. சரி ஓகே, it has been decided that for junior engineers including CMS and CMA, NTPC graduate, non-graduate, paramedical, group D, ஸோ இதுக்கான டென்டேட்டிவ் டைம் ஷெட்யூல் வந்து காமிச்சிருக்காங்க. அதாவது வேக்கன்சிஸு 30/6/2025, அதாவது அந்த தேதி வரையும் வந்து வேக்கன்சிஸ் வந்து கால்குலேட் பண்ணி நாங்கள் நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கான அப்ரூவல் எப்போ கிடைக்கும் அப்படின்னா இந்த கிராஜுவேட்டு அதாவது என்டிபிசி கிராஜுவேட்டு அண்டர் கிராஜுவேட்டு அடுத்து இந்த பேராமெடிக்கல் இந்த ஜூனியர் இன்ஜினியர் இந்த 4 கேட்டகரிக்கே எப்போ ப்ரோ கிடைக்கும் அப்படின்னா அப்ரூவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேருந்து ஜூன் 2024க்குள்ளே நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணுறதுக்கான அப்ரூவல் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அஃபீஷியலாக அதுக்கான ப்ரொப்போசல் அதாவது நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஜூன் 2024 உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உறுதியாக வருமா ப்ரோ அப்படின்னா கட்டாயம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏஎல்பி டெக்னீஷியன் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி இதுவும் வந்து கட்டாயம் வரும். ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இப்போலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி பாருங்கள், இந்த லெவல் 1 குரூப் டிக்கு எப்போ வரும் அப்படி குரூப் டி அடுத்து இந்த மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகிரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குரூப் டி போஸ்டிங்க்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னா செப்டம்பர் 2024 உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு குரூப் டி இந்த என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் இது எல்லாமே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கான வேக்கன்சிஸ் எப்போ 30/9/2025 இந்த தேதி வரையும் நாங்கள் வேக்கன்சிஸ் வந்து கால்குலேட் பண்ணி தான் நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான அப்ரூவல் எப்போ கிடைக்குது அப்படின்னா ஆகஸ்ட் 2024 அப்ரூவல் பண்ணி செப்டம்பர் 2024 நாங்கள் நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேக்கெல்லாம் இல்லை. அஃபீஷியலாக ரயில்வே சேர்மேன் தான் இது வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதாவது ராஜீவ் காந்தி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ரயில்வே போர்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து இந்த நோட்டீஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தப்பட்ட எல்லா ஜோனல் ரயில்வேஸ்க்கும் ஃபார்வர்டும் பண்ணியிருக்காங்க. இந்த பிடிஎஃப் தேவைப்பட்டால் டெலகிராம் சேனலில் இருக்கும். டெலகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோட்டீஸ் சொன்னால் அது வந்து நிறைய பேர் ஃபேக் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஃபேக்கெல்லாம் கிடையாது, இது ஃபேக்கு ரியலு அதெல்லாம் 2வது பட்சம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் வருது அப்படின்னா இது நம்ம ப்ரிப்பேர் ஆகிறதுக்கான ஒரு அறிகுறி தான். ஸோ இது நீங்கள் இப்போலேருந்து இது ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனாக எடுத்துகிட்டு இப்போலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவைசிங்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ நம்ம ரிவிஷன் பண்ண தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு முறை படிச்சுட்டா யாருமே வந்து கிளியர் பண்ண முடியாது. ரிவிஷன் பண்ண தான் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அது மூலிமா எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா.
ஸோ நோட்டிஃபிகேஷன் அதாவது என்டிபிசி கிராஜுவேட்டு, அண்டர் கிராஜுவேட்டு, ஜூனியர் இன்ஜினியர், பேராமெடிக்கல் இந்த 4 கேட்டகரிக்கும் ஜூன் 2024 நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அடுத்து இந்த லெவல் 1 குரூப் டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த குரூப் டி, இந்த மினிஸ்ட்ரியல் கேட்டகரி இது எல்லாமே செப்டம்பர் 2024 உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது ஏப்ரல், இன்னும் மே, ஜூன், ஜூலை. ஸோ அதாவது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் டைமிங் இருக்குது. ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ப்ரிப்பரேஷனை ஸ்டாப் பண்ணாதீங்க. இதே மாதிரி அடுத்த வருஷமும் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் வேக்கன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30/6/2025 அந்த தேதி வரை உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக கேல்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது 2024 இல்லாமல் 2025 வரை உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் வரும் அது எல்லாமே கேல்குலேட் பண்ணி 2024 உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ வேக்கன்சிஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க இல்லையா. அதனால் வேக்கன்சி இந்த ஏஎல்பி டெக்னீஷியன் இதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இதில் வேக்கன்சி ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் நீங்கள் ரிப்ளை பண்ண மாட்டிருக்கீங்க, என்ன ப்ரோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து நான் யூடியூப்லேயே வீடியோ வந்து சரியாக அப்லோட் பண்ண முடியல. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் அதுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.